வணக்கம். ட்ரேடிங் அரிமா யூடியூப் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேங்க் நிஃப்டியோடைய டே சார்ட் எடுத்து வச்சிருக்கேன். போன வாரத்தில் பேங்க் நிஃப்டி என்ன மொமெண்டம் இருந்தது அப்படின்னு பார்த்துட்டு ஒரு வாரம் கீ லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டே சார்ட்டில் உங்களுக்கு ஆல் டைம் ஹை 54,467 ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணிட்டு ஒரு டவுன்ஃபால் வந்தது. ஸோ மேலே வரைக்கும் போயிட்டு ஒரு டவுன்ஃபால் வந்தது. அப்புறம் ஒரு ரேஞ்ச் போயிட்டு அப்புறம் திரும்பவும் அதே இடத்துக்கு வந்தது. திரும்பியும் அதே இது ரீச் பண்ணிட்டு கீழே வந்து திரும்பவும் ஒரு ஸ்டேஜில் இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எம் பேட்டர்ன் போட்டு ஒரு டபிள்யூ பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ காமிக்குது. ஸோ இப்போ விழும் அப்படின்னு நினச்சோம்னா 51,150 அந்த ரேஞ்சுக்குள்ளே கீழே விழுந்து நான் திரும்ப போகிறேன். 51,150 ஆர் 51,200 கீழே 150 வரைக்கும் வந்துட்டு தென் திரும்பவும் ஒரு ரைஸ் ஆகும். அது எவ்வளோ தூரத்துக்கு போகும்னா 51,900 வரைக்கும் போகும். போயிட்டு அதை பிரேக் பண்ணாத பட்சத்தில் திரும்பவும் உங்களுக்கு 51,800 அப்படின்னு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி திரும்பவும் ஒரு நல்ல ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 53,600 53,750 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ நம்ம பார்க்கும்பொழுது ரெசிஸ்டன்ட் பார்த்தோம்னா நமக்கு இது கண்டினியூ ஆகுது. அதே மாதிரி கீழே சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது 50,300 அப்படின்ற ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு 51,200 உடைக்கணும். 51,200 உடைச்சதுக்கப்புறம் ஸோ இந்த ரேஞ்ச் இருக்கும். இதை உடைக்கும் பட்சத்தில் திரும்பவும் அதாவது இது சப்போர்ட் எடுத்து மேலே இந்த மாதிரி போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ரேஞ்ச். அகைன் நான் இது என்னோட வியூவு. இதை வந்து நீங்கள் உங்கள் ஓன் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணுங்க. ஸோ இதே நம்ம ஒரு 30 மினிட்ஸ் அப்படின்றதுல பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். 30 மினிட்ஸ் சார்ட்டில் வந்து நல்ல அப் மூவ் கொடுத்து இந்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் போயிட்டு திரும்பவும் ஒரு டவுன்ஃபால் வந்திருக்கு. ஸோ இங்கே சப்போர்ட் திரும்பவும் வந்து ஒரு நான் சொன்ன மாதிரி 51,000 உடைக்காம திரும்பவும் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா ஈஸியாக 52,900 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா இந்த 52,900ல இந்த கேப்பை வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணணும். அது இது வரைக்கும் ஃபில் பண்ணலை. ஸோ ஃபில் பண்ணுமா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த சப்போர்ட்டையும் உடைக்கும் பட்சத்தில் கீழே 50,200 ஆர் 50,100 அப்படின்ற ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 50,900 மேலே போகிறது பார்த்தீங்கன்னா 52,500. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தெரிகிறது. இப்போ இதே நம்ம வந்து பிவட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கெமினலா பிவட் பாயிண்ட்ஸில் பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் நல்லா குவார்டர்லி சப்போர்ட் இருக்கு விவேப்பை. அதுக்கு கீழே தான் இப்போ க்ளோஸ் ஆயிருக்கு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அது கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு வேளை இன்னும் விழும் பட்சத்தில் உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு வந்துட்டு திரும்பவும் மேலே போவதற்கான வாய்ப்பு இருக்கு. மேலே அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதை உடைக்கும் பட்சத்தில் தான் மேலே போகும். அதாவது 51,800 வரைக்கும் நமக்கு நல்ல ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஸோ அதை நல்லா உடைச்சதுன்னு பட்சத்தில் ஈஸியாக நான் சொன்ன மாதிரி 52,500 வந்து ஈஸியாக டச் பண்ணணும். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் ஆகி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் பட்சத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இல்லை ஒரு ஃபால் ஆகும் பட்சத்தில் இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு கெமினலா செட்டப்னு பார்க்கும் பொழுது நான் சொன்ன ரேஞ்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து 52,000
பிரேக் பண்ணணும். கீழே சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51 250 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 51 150 250 200 இந்த சப்போர்ட்டை வந்து டச் பண்ணிவிட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஸோ இதுதான் வந்து நமக்கு டெக்னிக்கலாக சொல்லுது. அதே சமயத்தில் நம்ம ஓஏ டேட்டாவும் பார்த்துடலாம். ஓஏ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ ஓஏ டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு 52 500 வந்து நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு. தட் மீன்ஸ் ரெசிஸ்டன்ட் இருக்கு. 52,000க்கும் 52,500 அப்படின்ற ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. முதல்ல 52,500ல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 50,000ல சப்போர்ட் எல்லாமே இறங்கியிருக்கு, ரெசிஸ்டன்ஸ் ஏறி இருக்கு. அப்படின்னா 52,000க்கு மேலேயே போவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்றத இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ கீழே விழும் பட்சத்தில் நமக்கு முன்னாடி சொன்ன மாதிரி 52,000 உங்களுக்கு சப்போர்ட்டை, அதாவது புட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வைண்டப் ஆயிருக்கு. ஸோ புட்டு வைண்டப் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் இப்போ கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 52,000ல வந்து இன்க்ரீஸ் ஆகியும் கால் இன்க்ரீஸ் ஆகியும் புட்டு டிக்ரீஸ் ஆயிருக்கனால ஸோ 52,000 அது ரீச் பண்ண முடியாது அப்படின்றது தான் காமிக்குது. ஸோ அப்படின்னும் போது ஸோ இந்த ரேஞ்ச், அதாவது நாளைக்கு கீழே விழுந்து திரும்ப விழுந்ததுன்னா இந்த ரேஞ்ச் 52,000 கூட தான் வரும். அப்படின்னும் போது நாளைக்கு மண்டேயை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள நீங்க எனி ஸ்ட்ராடல் இல்லை அப்படின்னா ஒரு ரேஞ்சுக்குள்ள ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன ஸ்ட்ராங்கிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51 200 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 52,000. ஸோ 52,000க்கும் 51 200 அப்படின்றதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கிள் போடலாம். 51 பேங்க் நிஃப்டி பார்க்கும்பொழுது நாளைக்கு 51 200 and 52,000. ஸோ இந்த ரேஞ்சில் நீங்கள் போடலாம். ப்ராஃபிட் வந்து 5,000 வரும். லாஸ் வந்து அன்லிமிட்டெட். அகைன் இதுக்கு ஒரு ஹெட்ஜ் போட்டு நீங்கள் அயன் ஃப்ளையை பார்க்கலாம். ஸோ அப்படி பார்க்கணும்னா அதுக்கு அடுத்த ஸ்ட்ரைக்கை நீங்கள் என்ன பண்ணலாம், பை பண்ணி ஒரு அயன் ஃப்ளையை மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங்கிள் பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தது, அயன் ஃப்ளை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தது, இதோடைய நல்ல டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து அயன் காண்டர் வந்து நல்லா தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இதை பண்ணுங்கள். பிகினர்ஸ்க்கு இதை பண்ணுறதை வந்து நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் ஓன் அனலைசிஸ் பண்ணி இதோடைய சாதக பாதகங்கள் பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ பண்ணுங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.